ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுண்டலும் உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிற குருமா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு நான் பார்த்தேன்னா 12 மணி நேரம் சுண்டலை நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதை குக்கரில் வேக வைக்க போகிறேன். நான் நல்லா கழுவி ஊற வச்சதுனால நான் அப்படியே தண்ணியோட கொட்டிட்டேன். தண்ணியோட கொட்டிட்டு நல்லா ஊறிருக்கு பாருங்கள். 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறினாவே போதுமானது. அது கூடவே சேர்த்து உருளைக்கிழங்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதையும் நான் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதோட மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும். அதை கழுவி எடுத்துகிட்டு அதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்க போகிறோம். அது கூட தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதோட விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் விசில் வந்துருச்சு. இதை நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூடவே பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அடுத்து 2 வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், இல்லாத போது பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கின அவசியம் கிடையாது. இது கூடவே அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் அது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி போட்டுட்டு அது கூட இஞ்சி பார்த்திங்கன்னா, இஞ்சி 1 இன்ச் சைஸ் அளவுக்கு இருக்கும், 1 இன்ச்சு அளவுக்கு இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு இருக்கும். இதெல்லாமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். எப்படி பார்த்திங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் வதங்க முடியும் பார்த்துக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டில் பொட்டுக்கல்ல போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு தேங்காய் முடி திருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த தேங்காயோட கலர் எல்லாமே நல்லாவே மாறட்டும். அதனால் அந்தளவுக்கு வதக்கினா போதுமானது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி அதோட கலர் எல்லாமே நல்லா மாறி வந்துருச்சு. அந்த தக்காளியோட சேரும்போது கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்திருக்கு. இதை நம்ம உருளைக்கிழங்கை தோல் நீக்கி நம்ம இது கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே தாளிக்க சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு போட்டுட்டு பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா, இது எல்லாமே பிரிஞ்சி இலை, இது எல்லாமே 2-3 எடுத்திருக்கேன். அதையும் நான் அது கூடவே சேர்த்துட்டேன். ஒரு வெங்காயம் நான் சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் அது கூடவே சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேங்க. அடுத்து அது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சுண்டல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சுண்டலை நம்ம அதை கூடவே கொட்டிடலாம். கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நான் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி இந்த அளவுக்கு போதுமானது. இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இதை சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்தையுமே நம்ம தொட்டுக்கலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சுட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதையும் நம்ம அது கொதி வந்ததுக்கப்புறமா அது கூட சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே போய் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம சுண்டலுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம். ஆனால் குழம்புக்கு உப்பு போடாதனால அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலையை கொத்தமல்லி நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை அது மேலே போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குருமா நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.